ஸோ ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய பெண்களில் அதிகமாக கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன உணவை சாப்பிட்டா நம்மளோட எக்கோட குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறது. ஸோ வந்து நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறது மூலிமா எக்கோட குவாலிட்டியை நம்ம வந்து 100% வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கருவோட குவாலிட்டி ஒரு 10 to 20% இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம கரு உருவாதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ சாப்பாடு வகைகள்னு எடுத்துட்டிங்கன்னா கீரை, பச்சை கீரைகள் எடுத்துக்கும் போது அதில் ஃபோலிக் ஆசிட்ஸ் நிறையா இருக்கும், இரும்புச்சத்து இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாம் கரு உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு இதில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது, மலிவானதும். அந்த மீன்லலாம் வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி வால்நட்டு, பாதாம் அதெல்லாம் எடுத்துக்கும் போது அதுலேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. தென் வந்து பால், தயிர் இது எல்லாருக்குமே தெரியும். பால் தயிரில் வந்து கால்சியம்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவே நம்மளோட எக்கோட குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து அவகடாவில் வந்து நல்ல கொழுப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 3யும் வந்து அதில் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து உணவு வகைகள் மட்டுமே நம்மளோட குழந்தை உண்டாகிற தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. அதோடு சேர்த்து நம்ம ஐடியல் பாடி வெயிட், நம்ம பிஎம்ஐ வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ், யோகா அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் நிறுத்துறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சுகர் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். தைராய்டு இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் வைக்கணும். டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசின்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை உண்டாகிற தன்மையை நம்ம இயற்கையாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம்.